Hi Jalgudis, welcome back to our channel. இந்த சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே தான் என்னோட வாயில் நுழையாத பேர் தான் அந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போகலாம். அதாவது ஸ்டார்டிங் சீனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஓடி வந்துருப்பான். நம்ம ஹீரோ வந்து ஒரு பைக் சேஸ்லேருந்து காப்பாற்றிருப்பான்ல. அப்போ கேட்குறான். இவன் திரும்பி பார்த்து காங்கோயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இவனும் என்ன சொல்ல வரா அப்படின்னு பார்த்தா, நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, ரொம்ப குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு உன்னை சீக்கிரமாக பார்க்கணுன்னு தோணுச்சா, அதனால தான் அப்படியே போட்டு இந்த ட்ரெஸ்ஸோடு ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அவளும் நக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. இவன் சாரி சொல்கிறான். நீயா சாரி சொல்கிற? நான் தான் சாரி சொல்லணும். எனக்கு தெரியும் நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். உனக்கு என் மேலே இருக்குது அக்கறை தான். நான் நம்பாமலாம் எதுவுமே இல்லை. அது என்ன சொல்கிறதுனா, என்னோட ஆங்ஸைட்டியே வந்து என்னை ரொம்ப டம்ப் பண்ணிடுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கோயாங் ஐ லைக் யூ அப்படின்றான். எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை விட நான் தான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயினும் சரி வீட்டுக்கு போய் குளிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்ப, பட் போனவன் நிற்கிறான். இவனும் திரும்பி ராமியான் சாப்பிடலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு தெரியும்ல கொரியாவில் ராமியான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலே என்ன மீனிங் அப்படின்ட்டு காங்கும் கடகடன்னு வீட்டுக்குள்ளே போகிறான். அதுக்கப்புறம் என்ன, இவளும் வந்து குளிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் போத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. அவனும் வந்து நின்றுட்டு இருக்கான். சரி உனக்கு எந்த ராமியான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரெண்டு பேருமே கிட்ட கிட்ட உட்கார்ற மாதிரி ஒரு சீன் வருது. அங்கே நம்ம ஹீரோயின் காங்க பார்த்து அப்படின்னு கத்த, வா இது கொஞ்சம் உனக்கு ஓவராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். நீ எதுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்க, நம்ம ராமியான் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். ஆமாம் நான் ராமியான் சாப்பிட தான் வந்தேன், நீ என்ன ராமியானுக்கு மேலே எதனா யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும், என்னை செடியூஸ் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத ஓகேவா, நானும் அந்த ஐடியாவில் வரல, பட் நீ அந்த ஐடியாவுக்கு தள்ளிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு கிட்ட பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் விட்டு தூரம் போய் நின்றுக்கிறான். அப்புறம் என்ன, ஒரு அட்டைப்பட்டி மேலே ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அது தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். என் வெயிட்டுக்கு அதெல்லாம் தாங்கும், சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இவனும் சாப்பிட்டுட்டே காங்க பார்த்து காங் அப்படின்னு கூப்பிட்றான். அவன் சிரிச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்க, இல்லை நீ நல்லாவும் சமைக்கிற, உனக்கு தெரியாத வேலையும் எதுவுமே இல்லை, நீ யூஎஸ்ல இருக்கிறதுன்னு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாரு ஆங்ஜு, இங்கே பாரு ஓகேவா, நான் யூஎஸ் போகிறேன் இல்லை, நான் காங்கில் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, ஸோ நான் ஒன்றும் நீ சொன்னதுக்காகலாம் யூஎஸ் போகாமல் இல்லை, எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த கார்ட்போர்டு உடஞ்சி ஹீரோயின் கீழே விழ, ஹீரோவோட தாங்கி பிடிச்சிட்டு அவனும் கீழே விழுறான். ஆங்ஜு ஐயோ காங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடிபட்டுருச்சான்னு கேட்குறான். ஆங்ஜு இது ஒன்றும் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே, நீ ஏன் வேணும்னு என்னை தள்ளி விட்டு அப்படிக்கு மேலே விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவன் கேட்குறான். இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்ட்டு அவனும் சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவோட கதையை காங் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 11th படிச்சிருந்தப்போ அப்பாவுக்கு வேற ஒருத்தர் கூட வந்து அஃபேர் ஏற்பட்டு அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அம்மா இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு தான் யூஎஸ் கிளம்புனாங்க மொத்தமாக. பட் அவங்க இங்கே வரத்துக்கு இன்னும் வெறுப்பாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் டே காலையில் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாக கிளம்பி போகிறது தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இவங்களும் பயப்படுறாங்க. டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுறா, குட் மார்னிங் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்த மாதிரியே போயிட்டே இருக்காங்க முறைச்சிட்டே. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினா சொல்கிறா. நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது அப்படின்ட்டு ஹீரோயின் போகிறா. பட் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோட அம்மா பின்னாடியே போயிட்டு இருக்கா. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணலையே மேம், இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு முன்னாடி போயிட்டா. ஐயோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னாடி போக, இவ்வளோ ஹீரோட அம்மா பக்கத்துலேயே போயிட்டு இருக்கா. ஏமா என்னம்மா உன் பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதாவது அம்மா அப்படின்னு சொல்கிறா, நான் உனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை உங்களை எப்படி நான் கூப்பிடுறது, எனக்கு ஒன்றும் தெரியலையே, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ரிலேஷன்ஸ் மாதிரி தானே, பிகாஸ் நீங்களும் காங்க லவ் பண்ணுறீங்க, நானும் காங்க லவ் பண்ணுறேன், ஸோ இது ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. என்ன அம்மானு கூப்பிடாத எதுவும்
கூப்பிடாத, மிஸ் மேம் அப்படின்னே கூப்பிடு, ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே மேம் அப்படின்ட்டு கடன்னு ஓடிடுறா. அவள் எந்த ஆஃபீஸில் போகிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே தானே இவ ஆஃபீஸ் இருக்குது. ஸோ உள்ளே போகிறா. ஓ இதுதான் வந்து டெஸ்டினின்னு சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு அவங்க அம்மாவே சொல்லிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. எங்கே ஹீரோவும் ஹீரோயின் வீட்டில் தான் இருக்காங்க. அவள் காமிக் படிச்சுட்டு இருக்க, ஹீரோ நம்ம ஹீரோயினே பார்க்குறான். தயவு செஞ்சு தூங்குறியா, என் மூஞ்ச பார்க்காத அப்படின்னு அவள் சொல்ல அவனும் தூங்குறான். ஹீரோயின் டக்குன்னு காங்க பார்த்து எதையோ யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஸ்கூலில் இருக்க சொல்ல விளையாடிட்டு இருப்பாங்க ஜாலியாக பசங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மேலே உட்காந்துட்டு இருப்பா. அப்போ காங் விளையாடுறத பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து லைப்ரரியில் போய் பேச போவா. அப்போ சில பொண்ணுங்க வந்து காங்கை பற்றி தான் பேசுவாங்க. ஏன் இப்படின்ட்டு பேச அப்போ நம்ம இவளை பற்றி தான் பேசுவாங்க. ஒரு டாபிக் எடுப்பாங்க. காங் உடனே கிட்ட போயிட்டு உன்னை பற்றி தான் தப்பாக பேசுகிறாங்க, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் வந்து டப்பட்டான்னு துடிச்சிருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவே பார்க்க, ஏன் நீ புக்கு படிக்கலையே இப்போ அப்படின்ட்டு அவன் கேட்குறான். இல்லை நான் உன்னை யோசிச்சிட்டேன், பட் நான் அதை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்ல முடியாது அப்படின்னு அவனும் சொல்கிறான். சொல்லு என்ன அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறான். நான் இப்போ தான் ஒன்று பழச ஞாபகப்படுத்தி பார்த்தேன், பட் அதை நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சிக்கலக்கா பண்ணி அவளை சிரிப்பு ஏற்றிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. வெளியே பார்த்தா ஸ்னோ வருது. ஸ்னோ வரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காங்க பார்க்கலான்னு கதவு போகிறா. கதுக்கிட்ட போகும்போது காலிங் பெல் அடிக்க காங் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறா. பட் அதை பார்த்தா காங்கோட அம்மா தான். அவங்களும் உள்ளே கூப்பிட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் எடுத்துக்க மாட்டேன், பட் இது உள்ள என்ன இருக்குன்னாது நான் பார்ப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை எடுத்து பார்க்க, இங்கே நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டுருக்கான். நடந்து போக சொல்ல ஆஃபீஸ்லாம் தாண்டி போகிறான். அப்போ தான் வந்து ஹீரோ கூட இருந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே அவளுக்கு ஞாபகம் வருது. அவங்க கூட பேசுனது, அவங்க கூட ஸ்டார்டிங்கில் இருந்தது, அதெல்லாம் நினச்சிட்டே போகிறா. ஸோ அவங்க அம்மா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு என் பிள்ளைய விட்டு போயிடுன்னா சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு கார்டு தான் கொடுத்துருப்பாங்க, ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு இதை வச்சுட்டு நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுலாம் சொல்ல மாட்டேன், எங்கள் கூடயே நீ யூஎஸ்க்கு வந்துரு, ஓகேவா, அவங்க கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ காசா, நீங்கள் எப்படி என்னை நம்பி எதுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இதில் வந்து இருக்குது, உனக்கு ஃப்ளைட்டுக்கு தேவையான காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உன்னால் வர முடியும், ஓகேவா, உன்னை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன், நீ ஏமாற்றணும்னு நான் நினைக்கல, ஓகேவா, நான் இன்னைக்கு யூஎஸ்க்கு போகிறேன், நீயும் காங் கூட சேர்ந்து யூஎஸ்க்கு வந்துரு, ஓகேவா அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் எனக்கு புரியல, ஓகேவா, பட் இருந்தாலுமே நான் அவனுக்காக பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி இதை வச்சுக்கோ, நம்ம யூஎஸில் ஒன்றா வாழலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவள் அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்துட்டே இருக்க, எதிர்க்க யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம அங்கிள், அதாவது நம்ம கிம்மோட அப்பா வராரு. லூஸு, என்னத்துக்கு இப்படி போயிட்டுருக்க, குளிரில் வா ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன் சூடாக எதுனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சொல்லியிருப்பா போல இருக்குது அவங்க என்ன அப்படின்ட்டு. எப்படி நீ வந்து அவன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறான்னு நீ நினைக்கிற அப்படின்ட்டு அங்கிள் கேட்க, அதாவது அவன் சொல்லியிருக்கான், நான் அவன் பேரை ஒரு வாட்டியும் சொல்லும் போதும் அவனோட ஹார்ட் வந்து வெளியே வந்து விழுணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஓகேவா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன், இந்த வேர்ல்டு விட்டு அடுத்த வேர்ல்டு போகிறது, ஆனால் இது பேட் ஐடியா கிடையாதுல்ல, நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி நீ போ, ஓகேவா, ஒரு வழியில் போ இல்லை வேறு வழியில் போ, எல்லாமே ஒன்று தானே, அங்கே போனாலும் நீ இங்கே தானே வந்தாகணும், நாங்கள் எல்லாம் அவனுக்கு இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் நான் போட்டுமான்னு கேட்குறா. இவரும் போன்றாரு. அதுக்கப்புறம் தான் யார் அந்த பையன் அப்படின்னு சொல்ல, அதான் காங் அப்படின்ற ஜூஸ் குடிக்கிறாரு. குடிச்ச ஜூஸ் மொத்தமே அப்படியே அந்த பாட்டிலே வந்து விழுது. எந்த காங், என்னோட பையனா, அதாவது என்னோட ஸ்டூடெண்ட் காங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, ஆமாம் போய் சொல்லாத, அவன் எப்படி உன்னை போய் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்டுட்டு இருக்காரு. அங்கிள் அப்படின்னு சொல்ல, நிஜமாலே என்னை பற்றி அவங்ககிட்ட சொன்னியா, என்னை பற்றி சொல்லியிருந்தா கண்டிப்பாக என்னை வந்து பார்த்துருப்பானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எக்கச்சக்கமாக பேசிட்டு இருக்காரு. இங்கே அவங்க அம்மா கிளம்பி காரில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உங்கள் 2 பேருமே நான் யூஎஸில் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் காங்க்கு புரியுது அம்மா வந்து அவங்ககிட்ட ஏதோ பேசியிருக்காங்கன்ட்டு. இவனும் போய் கதவெல்லாம் தட்டுறான், பட் அவள் எடுக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் தேடுறான், ஃபோன் பண்ணுறான், ஃபோனும் எடுக்கலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் ஃபோன் வருது, பட் அவள் அதை எடுக்கலை ஃபோனை. இவனும் போய் பார்க்குறான், சரி லைட் எரியுது, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி அங்கேருந்து வந்துடுறான். இங்கே நம்ம கிம்மை தான் காமிக்கிறாங்க, எப்படி தான் வந்து ஹைட் பண்ணி அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு டைம் அவங்க அப்பா கூட நம்ம பிடி மாஸ்டர்லாம் வந்துட்டு இருக்காங்க, சர்ஸ் நிறைய பேர். சரி இத்தனை பேர் வராங்களேன்ட்டு கிளம்பி போக சொல்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தா, செருப்பு வந்து ஒரு இதில் மாட்டிக்கும். அவங்க அப்பா, இந்த முட்டாள் இத்தனை வாட்டி சொல்கிறது, இந்த இடத்துல இந்த செருப்பு போட்டு நடக்காத அப்படின்னு சொல்ல, கரெக்டாக நம்ம பிடி சார் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு போய் ஏல் பண்ணிவிட்டு, அங்கிள் உங்கள் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல,
மருமகனே அப்படின்றாரு. என்னடா திட்டுவாருன்னு பார்த்தா மருமகனே அப்படின்றாருன்னு பார்க்குறா. ஆமாம் என்னோட மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நல்லா சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இவங்களோட கப்பலும் நல்லா போகுது. அங்கே அங்கிளோட பேர் இருக்காங்கல்ல, அதாவது அவங்களோட ஹெட்டு, அவங்களும் ஏதோ பேசி கேசி அங்கிள் கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பேரும் நல்லா போயிட்டுருக்கு. இங்கே ஆங்கும் காங்கும் வந்து அவங்க படித்த ஸ்கூலுக்கே வராங்க. 2 பேரும் பேசிட்டு செமையாக இருக்குல்ல, ஜாலியாக இருக்குது, நம்ம இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்க, காங் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவங்களோட கையை பிடிச்சிட்டு, நம்ம வாயேன் நம்ம 2 பேரும் யூஎஸ்க்கு போயிடலாம், இது வந்து ஒரு ஈஸியான டிசிஷன் கிடையாது, ஆனால் உன்னை விட்டு என்னால் தனியாக இருக்க முடியாது, உன்னை விட்டு என்னால் தனியாக போக முடியாது, என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனும் வந்து வருவன்னு சொல்லுவான்னு பார்த்தா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக நிற்கிறா. அவனுக்கும் புரிஞ்சிடுச்சு, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, எனக்கு உன்னை பிடிக்கும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி நான் மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னை விட்டு எனக்கு தூரமும் இருக்கக்கூடாது, ஆனால் அது என்ன பண்ணுறது, என் கூட இருக்கவங்க எல்லாருமே இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. எனக்கு இப்போ தான் புரியுது, கண்டிப்பாக இப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்குது, நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன், ஓகேவா, யாரும் வந்து உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒரு புக்கு குப்பையில் போட்டிருப்பால அந்த புக்கை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். இதுதான் உன்னோட கனவுன்னு எனக்கு தெரியும், இதை நோக்கி நீ போ, நான் உன்னை நோக்கி வருவேன், கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்துடுவேன் வாங்கியும் அப்படின்னு சொல்ல இவளும் கட்டி பிடிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க எங்கெங்கே போகணுமோ அதெல்லாம் வந்து ஜாலியாக போயிட்டு அவள் என்னென்ன சொன்னாலும் அது எல்லாமே கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து ட்ராமா பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப்பாக எல்லாருமே விளையாடுறாங்க ஜாலியாக. அதாவது நம்ம காங் வீட்டில் வந்து நம்ம சாங்பேல், கிம்மோட ஆள் எல்லாருமே இருக்காங்க. பட் நம்ம ஹாங் மட்டும் இல்லை, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேச, சரி ஓகே அங்கிள் எங்கன்னு கேட்க, அங்கிள் வரலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க காங். சரி ஓகே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லவ் பற்றிலாம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. காங்க்கு ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஆங்ஜூ, எனக்கு காங் ஃபர்ஸ்ட் லவ், நம்ம பிடி மாஸ்டருக்கு 60 வயசு ஆகிடுச்சு, அவங்க தானே ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு, சாங்பில் உனக்கு யார் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் கேட்குறான். அவன் கிம் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் வந்து இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறான். பட் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் கிம்மாக இருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. இங்கே ஆங்ஜூ வரவே இல்லை, ஆங்ஜூக்கு கால் பண்ணுறான், எனக்கு டைம் ஆகும் லேட் ஆகும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணியிருப்பா. ஸோ ஹீரோவும் கால் பண்ணுறான், காலும் எடுக்கலை. நெக்ஸ்ட் டே நம்ம காங் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கான் காரில். சாங்பில் கூட இருக்கான், சாங்பில் கூட அங்கிள் இருக்காரு. சாங்பிலும் நான் வரேன்டா உன் கூட அப்படின்னு சொல்ல, போடா இது ரொம்ப வியர்டாக இருக்குடா, உன் போய் உன் கடையை பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்பில்லை துரத்தா அங்கிள் வரான்றாரு. அங்கிள் நீங்களும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் தொட்டான். ஆங்ஜூடா அப்படின்னு சொல்ல, இல்லை அவளுக்கு வேலை இல்லை, ஸோ வேலை இருக்குது, ஸோ வரமாட்டா, ஸோ நான் பார்த்துக்கிட்டேன், நாங்கள் காலையிலே பேசிக்கிட்டோம் ஓகேவா, நாங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம பாங்ஜுவை காமிக்கிறாங்க. நம்ம கிம் அதாவது பிரின்ஸிபல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொன்ன மாதிரியே பாங்ஜு என்ன பண்ணுறான், ஸ்கூலில் வந்து எல்லா கிளாஸுமே எடுக்கிறான், அதாவது எப்படி எழுதணும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னல் பற்றியெல்லாம். ஸோ நம்ம கிம் மிஸ்ஸும் இருக்காங்க, பிடி சாரும் இருக்காங்க, எல்லாருமே வந்து அதை வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் சூட் கேஸ் எடுத்துகிட்டு செம்ம ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க, தொப்பியெல்லாம் போட்டுட்டு. ஹீரோ கிட்டே போய் நிற்க, ஹீரோவும் நிமிந்து அண்ணாந்து பார்க்குறான். வேறு யார், நம்ம ஆங்ஜூ தான். ஆங்ஜூ பார்த்ததும் அவனுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க, எனக்கு தான் லாங்காக வீக்கெண்ட் ஒன்று இருக்குது, நீ சர்ப்ரைஸ் ஆகிட்டியா, ரொம்ப வெக்கேஷன் இருக்கா, ஸோ உன் கூட வந்து சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல காங்க்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அவளை போய் கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு உன்னோட ஃபேஸை காமிக்கணும், உன் ஃபேஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை பார்த்துட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லலை உன்னோட சர்ப்ரைஸை வந்து நான் இது பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்கன்னு பார்த்தா அப்படி தான் இல்லை. அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம காங் வந்து ஹீரோயின் கூட கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஆங்ஜூ வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தப்போ ஆங்ஜூ தண்ணி கேட்டிருப்பாள்ல மேம் கிட்ட, அந்த தண்ணி கொடுத்ததும் காங் தான், அது எழுந்து தண்ணி குடிச்சிருப்பாள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அந்த ஃபோட்டோலேயும் நம்ம ஆங்ஜூ வந்து வந்திருப்பா காங் கூட. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் நம்ம காங் வந்து சின்ன வயசு காங் வந்து நொண்டி நடந்திருப்பான்ல, அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அதே மாதிரி தான் காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு சைக்கிள் வர்றது கூட தெரியாமல் நம்ம ஹீரோயின் போக, சைக்கிள்காரன் என்ன பண்ணுறான், ஹீரோயின் மோதுற மாதிரி வரான். அந்த டைம் நம்ம காங் தான் ஹீரோயினை காப்பாற்ற சைக்கிளோட டயரை வந்து அவன் கால் மேலேயே வச்சுருப்பான். ஸோ அந்த டைம் தான் அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கோம், அதனால தான் அவன் காலில் வந்து கட்டு போட்டுட்டு வந்திருப்பான். ஸோ அவங்க மீட் பண்ணதுக்கான காரணம் எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸில் ஒரு ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தெரியுது.
இவங்க சேரத்துக்காகவே இந்த மாதிரி எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்கே காமிக்கிறாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் அழகாக ஏர்போர்ட் உள்ள போயிட்டுருக்க, எனக்கு ஜாலியாக இருக்குது, நான் அமெரிக்காவை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்ஜு சொல்லிட்டே வர, ஆங்ஜு உங்ககிட்ட விசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். விசாவா, அதெல்லாம் எதுக்கு? ஆமாம், விசானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவுக்கு செம காண்டாயிடுச்சு. விசா இல்லையா? விசா இல்லாமல் முன்னால் யூஎஸ்குள்ளே உள்ளே வரவே முடியாதுடி, நான் மட்டும் தான் தனியாக போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காமெடி பண்ணிவிட்டு ஏர்போர்ட் உள்ள போகிறாங்க. அப்படியே இந்த கதையும் இங்கே முடிக்கிறாங்க. நம்ம புதுசாக ஒரு ட்ராமாவோட நாளைக்கு மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.